எல்ஐசியில் மொத்தம் 40 கோடி பாலிசிதாரர்கள் இருக்காங்க. ஒரு பேச்சுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தனிநாடு கேட்டாங்கன்னா உலகத்திலேயே 3வது பெரிய நாடு எல்ஐசி நாடு தான். இவ்வளவு பாலிசிதாரர்களை கொண்ட எல்ஐசியோட மொத்த நெட்வொர்க் எவ்வளவு இருக்கும்? எல்ஐசி 1956ல் அரசாங்கம் கொடுத்த 5 கோடி முதலீட்டில் தொடங்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 66 ஆண்டுகளுக்கு பிறகு அதோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 39,60,000 கோடி. இந்த அளவை புரிஞ்சுக்க நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் 2021-22 ஆண்டுக்காக தாக்கல் செய்த பட்ஜெட்டோட மதிப்பு 39 லட்சம் கோடி. எல்ஐசியின் சொத்து மதிப்பு அதை விட 60,000 கோடி அதிகம். 75 நாடுகளின் ஜிடிபியை விட எல்ஐசி சொத்து மதிப்பு அதிகம். எல்ஐசியோட மத்திய அலுவலகம் மும்பையில் இருக்கு. அதுக்கு கீழே 8 மண்டலங்களும், அதுக்கு கீழே 113 பிரிவுகளாகவும், அதுக்கு கீழே 2048 கிளைகளாகவும் இருக்கு. 2 பேர் மட்டும் வேலை செய்யக்கூடிய 2100 சேட்டலைட் பிரான்ச்சஸை சேர்த்து மொத்தம் 5000 அலுவலகங்களை கொண்டது எல்ஐசி. இது தவிர ஃபிஜி, மொரிஷியஸ், இங்கிலாந்து, பங்களாதேஷ் போன்ற வெளிநாடுகள்லையும் தனி ஒரு நிறுவனமா இருக்கு. எல்ஐசியில 1,18,000 நிரந்தர ஊழியர்கள் இருக்காங்க. முழுமையா கணினிமயமாக்கப்பட்ட நிறுவனங்கிறதுக்கான நாஸ்காம் விருது எல்ஐசி வாங்கியிருக்கு. ஏப்ரல் 1, 2020 மார்ச் 31, 2021 வரைக்கும் இந்த ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும் எங்களுடைய வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,85,000 கோடி. உலகத்தில் ஒரே வருஷத்தில் 6,85,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற நிறுவனம் எதுவும் இருக்கு?